வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரீ மறுபடியும் போடுறது காரணம் பாதி வீடியோ ஃபஸ்ட்டு போட்டதில் தெரியல. அது ஒரு சிஸ்டர் தான் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த வீடியோ மறுபடியும் போடுங்க சிஸ்டர், பாதி இது தெரியல, ஃபினிஷ் பண்ணுறதே காமிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக நான் இந்த வீடியோ மறுபடியும் போடுறேன். ஏன்னா நான் அந்த தீபாவளி அவசரத்தில் அந்த தைக்கிற டென்ஷனில் நான் ஃபுல்லாக பேசும்போது இருந்தது, வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பாதி இது தெரியவே இல்லை. நான் அதை அவங்க கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே லாஸ்ட்டில் போய் பார்த்தேன். இப்போ அதை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க. இப்போ இதுக்கு நானே தான் குஞ்சம் போட்டேன். அது இந்த மாதிரி சாரீக்கெலாம் குஞ்சம் போட மாட்டேங்கிறாங்க. இது போட்டுட்டு நம்ம கட்டினோம்னா தான் அழகே. இப்போ இந்த 2 சைடும் கரையை கட் பண்ணிவிட்டு நூல் ஃபுல்லாக உருவிடலாம். நூல் உருவிட்டு நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து போட்டுட்டு போகலாம். நூல் உருவுற டைம் தான், ஆனால் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். நூல் உருவுறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஓட ஓட கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு நூல் உருவிடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் குஞ்சம் போட்டுடலாம். குழந்தைங்கள்ட்ட வெடி கொடுத்து வெடிக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குங்க, ரொம்ப சுதானமாக பார்த்துக்குங்க. இது எனக்கு தெரிஞ்சதான் சொல்கிறேன் நான். இது கைக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். அடியில் நல்லா லைட்டாக இழுத்து கொடுத்து பண்ணுங்கள். இது கைக்கும் சேர்த்து தான் டிசைன் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அழகாக வந்துச்சு. கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டிசைன் நல்லா வித்தியாசமாகவும் அழகாகவும் இருந்தது. இது வரைக்கும் இந்த டிசைன் நான் போடலை. இந்த மாதிரி உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ பேக் சைடு எடுத்துக்கலாம். சுற்றளவு 10 இன்ச்சு, உயரம் 13.5 இன்ச்சு, நிக்கோட அகலம் 3 இன்ச்சு. பேக் சைடு இடுப்பை இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நிக்கோட உயரத்துக்கு. இப்போ ரவுண்ட் நெக் தான், சாதாரண ரவுண்ட் நெக் தான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் சைடு மடித்து ஒரு தையல் போட்டுட்டு 2 பக்கமும் அடையாளப்படுத்திட்டு இப்போ இந்த மடித்து எப்பயும் போல் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு, முன்னாடியெல்லாம் ஏற்கனவே முடிச்சு வச்சுருந்தேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு நம்ம கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். லைட்டாக இழுத்து கொடுத்து வைங்க. பைப்பிங் எப்பயுமே நம்ம இழுத்து கொடுத்து தான் பண்ணணும். இப்போ உருட்டி அடிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கிட்டு அதுக்கடுத்து அதை 2ஆக மடக்கணும். இப்போ அந்த பிசரெல்லாம் உள்ளே போயிடும். இது நம்ம த்ரெட்டில் பண்ணுறதோட இந்த பைப்பிங் ரொம்ப அழகாகவும் லுக்காகவும் இருக்கும். என்ன காரணம்னா த்ரெட்டில் சிங்கிள் தான் நம்ம கொடுக்க முடியும். லேசான கிளாத்துனால் நம்ம அது ஒயிட் கலர்லாம் தெரியும், லைட்டாக தெரியும். ஆனால் நம்ம இது 4 மடக்கு மடக்கும்போது நல்ல திக்காக டார்க் கலராக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அது சிங்கிள் மடிப்பு தான் வரும் த்ரெட்டு வைக்கிறது. இது நம்ம 4 தடவை மடக்கிறனால உங்களுக்கு சீக்கிரமாக அந்த இடத்துல டேமேஜ் ஆகாது. இதுக்கு கிராஸ் பீஸ் நிறைய கட் பண்ணி வச்சுட்டு மீதி உள்ளதை இந்த மாதிரி 4 பக்கம் தையல் போட்டு எடுத்துக்கலாம். லேசாக இருக்குது கிளாத்து. கேன்வாஸ் வச்சிங்கன்னா தெரியும் ஒயிட்டாக, அதனால் அடியில் ஒரு கிளாத்து கொடுத்துருக்கேன். இப்போ கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேக் சைடு 4, கைக்கு 2, 6 பூ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே அகலம் கம்மியாக இருக்கணும், மேலே கொஞ்சம் நீளமாக இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அந்த சாரியோட கிளாத்தில் வச்சு சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒரு நூலில் விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். ஏன்னா பார்டர்னால் தான் கொஞ்சம் அதிகமாக வரணும். இது டக்குன்னு பிரியாது நமக்கு. இப்போ இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பைப்பிங் கொடுக்கலாம். ப்ளவுஸோட கலருக்கு பைப்பிங் கொடுக்குறேன். அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி
அப்படியே திருப்புங்க. இப்போ 4 பக்கமும் திருப்பிட்டு 2ஐயும் பிரித்து விட்டு சென்டரில் அப்படியே தையல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை ஃபுல்லாக திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரே அளவாக பைப்பிங் கொடுங்க. ஒரு இடத்துல சின்னது பெருசாக வேண்டாம், நல்லா எல்லா பக்கமும் ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அடித்து திருப்பி லைன் கொடுக்கறதுக்காக இது எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். ஒரு தையல் போட்டுட்டு 4 இன்ச்சுக்கு எட்ஜ்லேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. ஒரே அளவாக இருக்கணும், அப்போ தான் பார்க்கும்போது அழகாக இருக்கும். சின்னதாக பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் தையல் போடுறது வந்து ஒரே அளவாக போடுங்க. 2 சைடும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு 2 சைடும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கைக்கு வந்து அந்த நம்ம பைப்பையும் மடித்து தைச்சோம்ல, அதை ஹெம்மிங் பண்ணி விட்டுடலாம். மடித்து சென்டரில் நல்லா தேய்ச்சி விட்ருங்க, அடையாளப்படுத்திக்கலாம். அப்படியே திருப்பிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, கிராஸ் பீஸ் அடித்து திருப்பியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். சென்டரில் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே லைட்டாக வளைச்சி கொண்டு போய் மேலே ஒரு ஃப்ளிட்ஸு வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ அவ்வளோதாங்க. சென்டரில் வந்து நம்ம அந்த பூ டிசைன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக சென்டருக்கு நேராக வச்சுட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இது பார்டர் ரொம்ப பட்டையாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய பார்டராக இருந்துச்சு. பாதி இதை வந்து கட் பண்ணிட்டேன், அப்படியே மடித்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப பார்டர் வேணான்ட்டாங்க, இல்லைன்னா கை ஃபுல்லாக பார்டராக தான் இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ 2 கைக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக. இதுக்கு வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு இதை வந்து நம்ம லைன் கொடுக்கலாம். 4 இன்ச்சு தள்ளி கொடுக்குறேன். கரெக்டாக அது 4 இன்ச்சு தள்ளி ஒரே அளவாக கொடுத்துடுவாங்க. சப்போஸ் தெரியாதவங்க மார்க் பண்ணிக்கிட்டு கொடுங்க. இது வரைக்கும் வந்தது கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு லைன் கொடுக்கலாம். ரெண்டாவது தையல் அது மேலே அப்படியே போட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு லைன் கொடுத்துடலாம். இப்போ அந்த சைடு 2 லைன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது வந்து முன்னாடி வரைக்கும் இந்த சைடு கொடுத்துடலாம். நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு தள்ளி தள்ளி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே மடித்து விட்டுடலாம்.
அப்படியே பொறுமையாக 2வது தையல் போட்டுட்டு வாங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். கைக்கும் முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த நம்ம பூ டிசைன் ரெடி பண்ணி வச்சதை இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்படி இந்த வாக்கில் கிராஸாக வச்சுக்கோங்க. ஒன்று கொடுத்துட்டு ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே அந்த மாதிரி கொடுங்க சென்டர்லேருந்து. அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்து அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். அதில் திருப்பி லைட்டாக கட் பண்ணி விட்டோன்னா அது உள்ளே போயிடும். அப்படியே தையல் போட்டுடலாம். 2 பக்கமும் சென்டரு கரெக்டாக இருக்கணும், ஒரே அளவாக இருக்கணும். இப்போ அது லைட்டாக தையலை பிரித்து விட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் கட்டரில். இதிலேருந்து தான் அந்த இதில் நமக்கு வீடியோ தெரியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி 3 லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம ப்ளூ கலரில் நூல் போட்டிருக்கேன். 4 தடவை திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் 2வது தடவை, 3வது தடவை, திருப்பி 4 இந்த மாதிரி அந்த பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடும் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி போட்டால் நம்ம பாசி வைக்கலாம், இல்லை அவசரமாக தைச்சி கொடுக்கணுன்னா நீங்கள் விட்டுறலாம். இப்போ இதுக்கு வந்து பட்டன் இந்த மாதிரி ஸ்டோன் பட்டன் இருந்துச்சு கடையில், அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ கீழே வச்சுட்டு சுற்றிலும் தைச்சி விட்டுறலாம். ஹோல்ஸ் இருக்குது, உள்ளே விட்டு குட்டி ஒன்று தைச்சி விட்டுக்கலாம். இல்லை வந்து நம்ம ஜாக்கெட் பட்டன்னாலும் உங்களுக்கு இதை ப்ளூ கலரில் கூட பட்டன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா தைச்சி விட்ருங்க. தைச்சிட்டு இப்போ பேக் சைடும் இதே மாதிரி நம்ம தைச்சிட்டு எல்லாத்துக்கும் பாசி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது முன்னாடி இது கை அழகாக இருக்குது பாருங்கள். பேக் சைடு செமையாக இருக்குது பாருங்கள். நடுவில் வந்து அந்த பட்டன் வச்சு சுற்றிலும் பாசி வச்சு தைச்சிருக்கேன். இந்த டிசைன் ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் லாஸ்ட்டில் ஃபினிஷிங் நான் காமிக்கல, கட் ஆகிடுச்சு வீடியோ, அது ஏன்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.